வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். நம்ம எஸ்டேட்டில் இன்றைக்கி என்ன வேலை நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். மாதம்லாம் வந்து பயங்கர வறட்சி ட்ரையாக இருந்தது. அப்படி ஒரு வெயில் அடிச்சிச்சு. கொஞ்சம் நடுநில அப்பப்போ மழை தூரிட்டு இருந்தது. இன்றைக்கி காலையிலே அவ்வளோ இருட்டு, விடியவே இல்லை. இருட்டுனா இருட்டு, அப்படி இருட்டு. எப்போவுமே வந்து நம்ம வெளியே தோட்டத்தில் தானே சமைப்போம். இன்றைக்கி சமைக்க முடியாது. இன்னும் வர காலத்தில் மழை அதிகமாக இருந்தால் தோட்டத்தில் சமைக்கவே முடியாது. அதனால் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு சமையல் இருக்குது. அதாவது ஸ்ரீலங்காவோட ஒரு ஸ்பெஷலான ஒரு ரைஸ் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறது நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் தோட்டத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. மழை ரொம்ப சில்லு. அதாவது நேற்று நைட்டெல்லாம் குளிர்ச்சி ஒரு மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தும்மல் வெளியே வந்தோடனே சில்லுன்னு இருக்குது. தோட்டம்லாம் பாருங்கள், அப்படியே எப்படி ஈரமாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். வாங்க அப்படியே நம்ம தோட்டத்தை பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தோட்டத்தை பார்ப்போம். எப்படி ஈரமாக இருக்குது பாருங்கள். ஒரு 2 நாள் மழை தான். இதில் இவங்களுக்கும் பாதிப்பு வந்துடும். ஏன்னா மழை பெய்யும் போது வெளியே வர முடியாது. திறந்தாலும் இதுங்க ஓடி போய் மண் சேரெல்லாம் மேலே பூசிட்டு பயங்கர ஆட்டம் போடுவாங்க. அதனால உள்ளுக்குள்ளேயே இருப்பேன். இன்னைக்கு காலையில் ஆனால் வந்தாங்க, வெளியே ஒரு ஆட்டம் போட்டுட்டு தான் போனாங்க. எவ்வளோ ஹைப்பராக இருக்கு. சாக்கி அந்த மரம் நல்லா காஞ்சிச்சு. இன்னும் இந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஆள் கேட்டிருக்கிறோம். அவங்க பிஸியாக இருக்கிறாங்க. கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கூரையெல்லாம் பேத்து இருக்குது உள்ளுக்கு. இப்போ மழை டேஞ்சர் பாரு. தண்ணி எப்படி உள்ள கொட்டிருக்குன்னு தெரியல. உள்ள கோழி குஞ்சு வேற இருக்குது. சின்னது 2, இதுல 2, அதுல ஒரு 6. இப்போ தண்ணி எப்படி கொட்டிருக்கு பாருங்களா. ஐயோ, ஒழுகிட்டு இருக்குது பாருங்க. ஐயோ பாவம், அந்த கோழி குஞ்சு வேற இருக்குது. பாவம், தண்ணி ஒழுகுது. பாரு ஓட்டை, அது ஒழுகுது. திரும்ப மழை வருது, தூருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நம்ம கிச்சனுக்கு போய் சமையலை பார்ப்போம். இது வந்து கத்திரிக்காய் பொரிக்கிறாங்க. எதுக்காகனா மூஜு செய்கிறதுக்கு, இந்த ரைஸுக்கு சைடில் வைக்கிறதுக்கு. உருளைக்கிழங்கும் பொரிச்சு தான் செய்யணும். இதுக்கு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்க எண்ணெயில் நல்லா பொரித்து எடுக்கணும். அப்போ தான் அந்த கிழங்கு மசாலா செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரைஸுக்கு சைட் டிஷ் இது. இப்போ மூஜுவை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்லா எண்ணெயை ஊற்றி ஏற்கனவே கத்திரிக்காவை நல்லா பொரித்து எடுத்து வச்சுருக்குறோம். முதல்ல இடித்து வச்ச பூண்டு அதை போட்டவுடனே எண்ணெயில் நல்ல ஒரு வாசனை ஒன்று வரும். அதுக்கப்புறம் வெங்காயம் அதை போட்டு ரொம்ப ப்ரௌனாலாம் ஆக்கக்கூடாது. இது ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு குக்கிங் மெத்தட் தான் இது. கத்திரிக்காய் மூஜு வெங்காயத்தில் அப்படியே சில்லி பீஸ் போடுறாங்க பாருங்கள். இது வந்து நல்ல காரசாரமாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். தக்காளி இதெல்லாம் ரொம்ப ஒன்றும் வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு இதுக்கு முக்கியமாக வந்து டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றணும். இதில் நல்லா சாஸ் எல்லாம் ஊற்றின உடனே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் வந்து பொரிச்சு வச்ச கத்திரிக்காவை அதுக்கப்புறம் மேலே போட்டு சும்மா ஒரு மிக்சிங் தான். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, நல்ல ஒரு காரம், ஒரு புளிப்பு, ஒரு இனிப்பு, சுகர் கொஞ்சம் போடுவாங்க. இப்போ அடுத்தது நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்க தான் செய்ய போகிறோம். அதுக்கும் வந்து நல்லா தட்டி வச்ச பூண்டு எண்ணெயை ஊற்றிட்டு போடும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம வேக போட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருக்குறோம். பச்சை மிளகாய் போட்டு இதுக்கு வந்து காரத்துக்கு சில்லி பீஸ் தான் போடுறாங்க. இதுக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொரித்து வச்ச உருளைக்கிழங்கை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இந்த ரைஸ்க்கு வந்து இதெல்லாம் ஒரு சைட் டிஷ் தான். நாங்கள் வந்து உப்பு தண்ணி தான் ஊற்றுவோம் எப்போவுமே, கல் உப்பில் தண்ணி கலந்து. இப்போ இதுதான் பொரிச்ச உருளைக்கிழங்கு. அதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா இந்த டிஷ் முடிஞ்சுது, அவ்வளோதான். நாங்கள் சமைச்சிட்ருக்கும் போது வெளியே மழை தான் பெஞ்சிட்ருக்குது. இப்போ இந்த லெம்ப் ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். குக்கரில் பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுருக்கணும். நல்லா மெலிசாக நீட்டமாக வெட்டிட்டு அதை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டு அதையும் முக்கியமாக போடணும். அப்போ தான் நல்லா கமகமன்னு வாசனை அடிக்கும். இதுக்கு கருவேப்பிலை போடலாம். மசாலா ஒன்று இருக்குது, ஸ்பெஷல் மசாலா. பிரியாணி இலை, சோம்பு, சீரகம், மல்லி, மிளகு இதை அப்படியே போட்டுடணும். போட்டு நல்லா வறுக்கணும். இந்த பச்சை ஸ்மெல் போயிடணும் அதில். அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டையும் கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். இந்த வெங்காயம் மசாலாலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம். நம்ம அரிசியை கழுவி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இந்த வதக்கி வச்ச வெங்காயத்தில் அப்படியே அரிசியை முதல்ல போட்டுடணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அந்த மசாலா கூட. அப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் அந்த ரைஸ் கூட. நம்ம வந்து கொஞ்சம் சிக்கனை வேக வச்சு அந்த சிக்கன் ஸ்டாக் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். அதை தான் ஊற்றி இதை குக் பண்ணுவாங்க. எந்த மீட்டோட ஸ்டாக் வேணால் ஊற்றலாம். பீஃப் இது ஊற்றலாம், சிக்கன் இது ஊற்றலாம், மட்டன் இது ஊற்றலாம். அதுதான் இந்த ரைஸோட இது. இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. முழு எலுமிச்சம்பழம் ட்ரையாக இருக்கணும், அதை அப்படியே போட்டுடணும் அந்த தண்ணியில். அதுக்கப்புறம் தேவையான உப்பு. இப்போ மூடி போட்டு வேகட்டும் நல்லா. இப்போது பாதி வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் இல்லைன்னா ஃப்ரெஷ் மில்க், காய்ச்சின பால், அதை ஊற்றிக்கலாம் மேலே. இந்த ரைஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பால் ஊற்றினோன்னே. அதுக்கப்புறம் மூடியை போட்டு டம் போட்டுற வேண்டியதான், பிரியாணிக்கு போடுற மாதிரி. அவ்வளோதான், ரைஸ் முடிஞ்சுது. இப்போ இந்த ரைஸுக்கு வந்து முட்டையை வேக வச்சு அப்படியே வைக்க மாட்டாங்க, எண்ணெயில் பொரிச்சிடுவாங்க. அப்படியே முட்டை வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அந்த ரைஸுக்கு அதான் மேட்சிங். இப்போது இங்கே என்ன ரெடி ஆகுதுன்னா, இது வந்து கொஞ்சம் மீட்டை வந்து எண்ணெயில் பொரிக்கிறாங்க. இது எதுக்காகனா, ஒரு கீரை ஒன்று இருக்குது, அது பேர் வந்து கங்கூன் கீரைன்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்ரீலங்காவில் அந்த கீரை இப்படி தான் செய்வாங்க. மீட்டை நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டு அதுலேயும் பூண்டை நல்லா இடித்து போட்டுட்டு அந்த கங்கூன் கீரையை போடுவாங்க. இந்த நீர் பசலின்னு எல்லோரும் சொல்கிறீங்க, கமெண்ட்லலாம் சொல்லியிருந்தீங்க. நீர் பசலி வயல் ஓரத்துலலாம் கிடைக்கும் அந்த கீரை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கள, அந்த கீரை தான் நம்ம இப்போ சமைக்கிறோம். வந்து சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த கீரைக்கு பாருங்கள் இதெல்லாம் போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கீரை. வந்து அது சாப்பிடும்போது கீரை டேஸ்ட்டே இருக்காது, நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கீரை சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. இதுக்கும் சில்லி பீஸ் தான் போடுவாங்க, நல்லா காரமாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து வித்தியாசமான ஒரு டிஷ் இது. இப்போ இது நல்லா பொரிஞ்சு பச்சை ஸ்மெல் போயிட்ட அப்புறம் இந்த கீரையை முழுசாக தண்டோடு உடச்சி போடணும். கட் பண்ணக்கூடாது, சின்னதாக வெட்டக்கூடாது. அப்படியே கீரை எப்படி வளர்ந்து இருந்துச்சோ தோட்டத்தில், அதை அப்படியே உப்பு போட்டு நல்லா அலசிட்டு முழு தண்டோட அப்படியே போட வேண்டியது தான், நூடுல்ஸ் மாதிரி. இப்போது அந்த மசாலாவை வந்து அந்த கீரை கூட அப்படியே வதக்கணும் எண்ணெயில். இப்போது இவ்வளோ கீரை நம்ம போட்டோம், வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணால் இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் சூப்பர் சைட் டிஷ்ஷாக வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரைஸ்க்கு இன்றைக்கி நம்ம செய்கிறோம். இந்த கீரையை ரொம்பவும் குழன்னு வதக்கக்கூடாது, இதுவும் கொஞ்சம் பச்சையாக இருக்கணும். இந்த சமையல் நடக்கும் போதே ஜன்னல் வழியாக பாருங்கள், நல்ல மழை தண்ணி ஊற்றுது. இது வந்து கிச்சனுக்கு வெளிப்பக்கம் அப்படி ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் உள்ளே சமைச்சிட்ருக்கும் போது மேலே பாருங்கள் தோட்டத்துலலாம் அப்படி ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்தது அன்றைக்கி. நல்லா பெரிய மழை. நல்ல வேளை கரண்ட் எதுவும் போகல. கரண்ட்டு போயிருந்தால் கிச்சன் இன்னும் இருட்டாகிட்ருக்கும். இப்போது கீரை வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிட்டோன்னா அவ்வளோதான், இந்த டிஷ் முடிஞ்சுது.
சாஸை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கங்கூன் கீரை முடிஞ்சுது. இப்போது வாழலையை நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் ப்ரௌனாக ஆக்கிடணும். ஏன்னா இந்த ரைஸை எப்போவுமே வாழலையில் பேக் பண்ணி தான் ஹோட்டல்ஸில் கூட விற்பாங்க. எங்கே போய் இந்த ரைஸை கேட்டிங்கனாலும் ஏற்கனவே வாழலையில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்படியே ஹீட் பண்ணி தான் தருவாங்க. இந்த அளவுக்கு நல்லா வாழலையை வதக்கிடணும். அப்போ தான் அந்த பேக் பண்ணுறதுக்கு இலை வளைஞ்சி கொடுக்கும், கிழியாது. அதனால தான் நான் பாருங்கள் இன்னும் நல்லா ப்ரௌன் ஆக்கிட்டேன் இலையை. இந்த மாதிரி ப்ரௌன் ஆகும் இலை. அதுக்கப்புறம் தான் இதில் பேக் பண்ணுவாங்க அந்த ரைஸை. இப்போது ஒரு அளவு கிண்ணத்தில் நம்ம சமைச்சி வச்ச அந்த ரைஸை போட்டு நல்லா தட்டிட்டு இந்த வாழலையில் அப்படியே கவுத்தோன்னா அந்த ஷேப்போடு அப்படியே இருக்கும். இப்போ அதை சுற்றி நம்ம செஞ்ச சைட் டிஷ்ஷெல்லாம் ஒவ்வொன்றா வச்சிடலாம். முதல்ல கத்திரிக்காய் மோஜு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் பொரிச்சி வச்ச முட்டை ஒன்று, அதுக்கப்புறம் அந்த கங்கூன் கீரையும் மீட்டும் போட்டு செஞ்சோமே அது, எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போது அதை அப்படியே மடிக்கணும். அந்த இலையை மடித்து பேக் பண்ணி வைக்கிறது தான் இந்த லம்ப் ரைஸோட ஸ்பெஷல். ஸ்ரீலங்காவில் எங்கே போய் கேட்டாலும் லம்ப் ரைஸ் தாங்கன்னா இந்த மாதிரி வாழலையில் போட்டு தான் மடித்து கொடுப்பாங்க. ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம கேட்டவொன்னே கொடுப்பாங்க. இது மாதிரி தான் இருக்கும் ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் ரைஸ், லம்ப் ரைஸ். இங்கே ஹோட்டல்ஸ்லலாம் இப்படி தான் வச்சுருக்கோம். நம்ம போய் ஆர்டர் பண்ணி இந்த ரைஸ் வேணும்னு கேட்டால் இதை மைக்ரோவேவில் போட்டு ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வாழலை ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போது முதல் ரைஸு என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாச்சு. இப்படி தான் இருக்கும். நல்லா காரசாரமான சாப்பாடு, ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும் அந்த ரைஸ். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் நல்ல வீடியோவோட பார்க்குறேன். தேங்க்யூ.